ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ரீபான் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 3 பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு டெட் பாடியை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப ஏங்கி அழுறாங்க. அந்த வான் பேச்சு கேட்டு ஒன்று நம்பாமல் போயிட்டுமே அப்படி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் இவங்களுடைய சொந்த தங்கச்சி. அதான் இப்படி அழுதுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களுடைய கண்ணீர் துளி இந்த பொண்ணு மேலே விழுதா. உடனே அவளோட ஆத்மா பிரிஞ்சு இந்த சைடு நிற்குது. இவங்க தான் இந்த ட்ராமாவோட ஹீரோனி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட நேம் நான்ஜிங். நான் தான் கோ ஃபேமிலியோட சொந்த பொண்ணு. என்னை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நானுமே இனிமேல் ஹாப்பியான லைஃப் வாழலாம், பிரதர்ஸ் கூடலாம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையே வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே வந்தேன். ஆனால் அங்கே அடாப்ட் சிஸ்டர்னு ஒருத்தி இருக்கா, வான். அவ என்ன எப்போதுமே ஃப்ரேம் பண்ணி என்னோட பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா. நான் என்ன சொன்னாலும் யாரும் என்ன நம்ப தயாராகவே இல்லை. அந்த அளவுக்கு என்ன ஃப்ரேம் பண்ணிட்டா. ஆனால் ஒரு கட்டத்தில் அவ இந்த ஃபேமிலியோட எல்லா மணியுமே ஆட்டையை போட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. நானுமே முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிரதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணேன். பட் ஒரு கட்டத்தில் நான் கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு பிளாக் கலர் பூனை நிற்குது. இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்குது. ஹீரோனியே சொல்கிறா, எனக்கு இன்னொரு சான்ஸ், இன்னொரு லைஃப் கிடைச்சிச்சுன்னா இந்த லைஃப்பில் வாழ்ந்த மாதிரி நான் வாழவே மாட்டேன், டிஃப்ரெண்டான லைஃப்பை தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கருப்பு கலர் பூனையை தான் காட்டுறாங்க. அது அப்படியே உருமுதா, அப்படியே காலங்கள் பின்னோக்கி போகுது. அதாவது நம்ம ஹீரோனியை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம ஹீரோனி ரீபான் ஆயிருக்கா. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ரீபான் ஆயிருக்கா. ஹீரோனிக்குமே தெரியுது நம்ம ரீபான் ஆயிருக்கோம், அதுக்கு காரணம் அந்த கருப்பு கலர் பூனை தான் அப்படின்னு தெரியுது. இன்னும் இருக்கல்ல, இவ தான் அடாப்ட் சிஸ்டர். இவளோட நேம் தான் வான். இங்க ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ஹீனோட அம்மா. அவங்களுக்கு சுத்தமா ஹினி பிடிக்கல, ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளோ சொல்றா, அம்மா என்ன இருந்தாலும் அவங்க தான் உங்க சொந்த பொண்ணு அப்படின்னு இந்த வான் பொண்ணு சொல்லும் போது அவ இருந்துட்டு போட்டோம், ஆனா எப்போதுமே நீ தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட். அடாப்ட் பொண்ணா இருந்தாலுமே அம்மா மனசுல உனக்கு தனி இடம் உண்டு, அவளுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து தேர்ட் பிரதர், இவங்க தான் தேர்ட் பிரதரா, அவங்க கால் பண்ணி நான்ஜிங் வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படி சொல்லி கேட்பாங்க. வந்துட்டா, ஆனா எதுக்கு அவளை கிராமத்துல இருந்து இங்க கூப்பிட்டு வந்தீங்க, அவ அங்கேயே கடந்திருக்கலாம்ல, எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அம்மா என்ன இருந்தாலும் அவ எங்களுடைய தங்கச்சி, சோ அவளை எங்க அனுப்ப சொல்றீங்க, நம்ம வீட்டுல இருந்தாதான் கரெக்ட் அப்படின்னா அண்ணா சொல்லிட்டு வச்சிருவாங்க. இங்க இந்த அம்மா பாத்தீங்கன்னா வாடடிக்குது. அதான் கிராமத்துலேருந்து வந்திருக்கல்ல, வைரஸை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு அங்கே சர்வெண்ட்டை கூப்பிட்டு இவ ட்ரெஸ்ஸு பேக்கு அது எல்லாத்தையுமே எரிச்சிருங்க அப்படின்னு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. ஹீரோனிக்கெலாம் ரொம்ப கடுப்பாகுது. போன லைஃப்லையும் சரி இந்த லைஃப்லையும் சரி சுத்தமாக யாரும் மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நான் போன லைஃப்ல இருந்த மாதிரி இருக்கே மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பா. அப்போ சர்வெண்ட்டோ, தாங்க எல்டர்ஸ் லேடி அப்படின்னு அந்த பேக்கை வாங்க போகிறாங்களா. யார் எல்டர்ஸ் லேடி, இந்த வீட்டில் வான் மட்டும் தான் எல்டர்ஸ் லேடி, அவளை நாட்டுப்புறத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்லையா, உங்க புருஷனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக உங்க சொந்த பொண்ணை அனாதையா கிராமத்துல விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்லையா அப்படி ஹினி கேட்கும் போது, இல்லடி கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்ல, ஏன்னா நான் கன்சியா இருக்கும் போது அந்த ஆளு வேற ஒரு பொண்ணு கூட அஃபர்ல இருந்தாரு, அதான் உன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆளு ஞாபகம் தான் வந்துச்சு, அதான் கிராமத்துல அனாதையா விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு கில்ட்டியாவே இல்ல, சரி இருந்துட்டு போட்டோம், இனிமே உங்களுக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, ஓகேவா, இந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹினி லெட்டர்லாம் எழுதி சைன்லாம் போட்டு கொடுத்துறா. இந்த வான்கா இவளுக்கு என்ன முட்டாளா இருப்போலோ, இந்த எல்டர்ஸ் லேடி பதவிய அசல்ட்டா விட்டு கொடுத்துட்டா, சரி என்னமோ இருந்துட்டு போட்டோம், நமக்கு வேலை ஈஸிப்பா அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா. ஹினி அந்த லெட்டரை எழுதி கொடுத்துட்டு போயிட்டா. அவ போன பிறகுதான் தேர்ட் பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க வீட்டுக்கு. முத வழியா அந்த பேப்பர் தான் பாக்குறாங்க. அதுதான் கண்ணில் படுதா. பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஹினி வீட்டு விட்டு போயிட்டான்னு. அம்மா என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது இந்த வான் பொண்ணும் சொல்லுது, இந்த மாதிரி சிஸ்டர் பாதி ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்டாங்க, பாதி ப்ராப்பர்ட்டி கொடுத்தாதான் இந்த வீட்டில் இருப்பேன்னு சொன்னாங்களா. இதை கேட்ட அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு, அவளுக்கு பாசமே இல்லையா, மணி மைண்டடாக இருக்காளா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அம்மா. ஆனால் அவங்களோ இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தமே கிடையாதுன்னு லெட்டர்லாம் எழுதி சைன்லாம் போட்டு தந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த வான் பொண்ணு சொல்லுது. இதுக்கு அம்மாவுமே ஆமான்னு சால்ரா போடுறாங்க. இவங்க சொன்னது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க, நம்ம ஹின் மேலே பொய்யா ஒரு பழிய சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாக்கு சமக்கோ வருது, அம்மா கிட்டே இப்படி பேசிட்டு போயிருக்காளா அப்படின்னு. அம்மா இருங்க, நான் அவளை கூப்பிட்டு வரேன், அவளை கூப்பிட்டு
வந்து நம்மளுடைய ஃபேமிலி ரூல்ஸை சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு அவளை கண்டுபிடிச்சி இன்னைக்கு தான் கூப்பிட்டு வந்தேன், ஆனால் இந்த மாதிரி ரகலை பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனியை தேட போகிறாங்களா? டே எங்கடா போகிறா? அதெல்லாம் வேண்டாம், அவளை ஃபோர்ஸ் பண்ணிலாம் நம்ம வீட்டில் வைக்க வேண்டாம், அவள் இஷ்டத்துக்கே இருக்கட்டும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, உங்ககிட்டயே ரொம்ப ரகலை பண்ணியிருக்கா, ஹார்ஷாக பேசிட்டு போயிருக்கா இல்லையா? ஸோ நான் அவளை கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட சாரி கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா போகிறாங்க. இவங்களுக்கு அள்ளி விட்டுது. ஐயோ, நம்ம பொய் சொல்லியிருக்கோன்னு தெரிஞ்சு அவ்வளோ தானே அவன் கோப்படுவான் அப்படின்னு வான்வான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அம்மா கவலைப்படாதீங்க, நான் கூடவே போகிறேன் அப்படின்னு அவளுமே இப்போ அண்ணா கூட தான் போயிட்டுருக்கா. இப்போ 2 பேருமே ஹீனை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. அண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை, இவ எங்கே தான் போயிருப்பா, யாராவது கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க. அண்ணா கவலைப்படாதீங்க, சிஸ்டரை யாரும் கிட்னாப் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த வான்வான் பொண்ணு சொல்லிட்டு வாரா. அதுவே இந்த சைடு நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா அவன் நிறைய மேல் மாடலை ஆர்டர் பண்ணி அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. போன லைஃப்ல பண்ண முடியாதுலாம் இந்த லைஃப்ல பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கண்ணாம்பூச்சிலாம் விளையாடுறாங்க கண்ணை கட்டிட்டு. ஸோ ஹீரோனியும் இந்த சேஸ் சூப்பராக இருக்குது, குட் ஃபிகராக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியானு ஒரு வாய்ஸ் கேட்குது. யான்னு பார்த்தா நம்ம ஹீனியோட அண்ணா தான். இங்கே எப்படியே கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க போல. நீ காங்கிலேன்னு சிட்டி ஃபுல்லாக தேடுனா நீ என்னென்னா இங்கே மேல் மாடல் கூட கூத்தடிச்சிட்டு இருக்கியோ? ஆமாம், உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீனி கேட்கும்போது, ஆமாம் அவங்க பணத்தை செலவழிக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த பையனுமே சப்போர்ட் பண்ண. பேசாமல் ஓடிடு, நான் யான்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கார்டை காமிக்கிறான். அதை பார்த்தோன்னே பயந்துறாங்க. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணுமா இல்லை ஓட போறீங்களா அப்படின்னு அண்ணா சொல்லும்போது, ஐயோ இவர் டாப் லாயர்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஓடிறாங்க. ஆக்சுவலி தேர்ட் பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த நாட்டிலே ஒரு லாயர் போல, அதுவும் டாப் லாயராமா. அதான் எல்லா பசங்களும் பயந்து ஓடிட்டானுவேன். இப்போ அண்ணாவோ சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டா, அதெல்லாம் வர முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இவளை பார்த்தீங்கன்னா எதுக்கு அண்ணா கிட்ட இப்படி பேசுகிறா, அவங்க தானே உன்னோட சொந்த அண்ணா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவளுமே கொஞ்சம் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. நீ மூடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாருங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ப்ளீஸ் என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகேப்பா, உன்னோட டிசிஷனை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நீ மட்டும் இப்போ கோ ஃபேமிலிக்கு வந்தானா எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் நீ தான் எங்கள் சொந்த தங்கச்சின்னு. ஆனால் வரலன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணே மாட்டோம். அது போக இன்னும் 2 வருஷத்தில் கோ கம்பெனி இருக்கு இல்லையா, கோ குரூப்பு, அது வந்து டாப் 1 கம்பெனி ஆகிரும். அதுக்கப்புறம் மந்த்லியாக உனக்கு 5 மில்லியன் பாக்கெட் மணியை தந்துடுவோம். ஸோ இப்போ நீ வீட்டுக்கு வந்தாதான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அண்ணா சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் ஹீரோனி ஆஹா முடியாது, நோ தேங்க்ஸ், நான் வரவே இல்லை. அண்ட் இந்த 2 வருஷம் உங்கள் கம்பெனியை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், உங்கள் அண்ணா கிட்ட சொல்லி வைங்க சேஃப்டியாக பார்த்துக்கிடுங்கன்னு, ஓகேவா அப்படி ஹீனி சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை, என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கும்போது, அது எனக்கு மட்டும் தானே தெரியும், இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த வான் உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடுவா, எல்லா காசும் ஆட்டையை போட்டு கடைசியில் கம்பெனி பேங்க்ரட் ஆகி நீங்கள் எல்லாரும் நடுத்தருக்கு தான் வந்து நிற்பீங்க பாருங்க அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு, என்ன பாருங்க நம்ம 2 பேருக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாது, நான் உங்ககிட்ட கடைசியாக குட் பை சொல்லிக்கிறேன், அண்டு 2 பேரும் மீட் பண்ணவே வேண்டாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனி அங்கேருந்து போயிடா. அண்ணா சிஸ்டர் போகிறாங்க பாருங்க, நம்ம இன்னுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், அவள் முடிவாக அவள் சொல்லிட்டா இல்லையா, ரொம்ப அரகண்ட வேற நடந்துக்கிறா, இனிமே அவள் பாதியில் நடந்துக்கிட்டோம், நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் அவங்க தானே கோ ஃபேமிலியோட எல்டர்ஸ் லேடி அப்படின்னு சொல்ல. ஆமாம், பட் அவள் தான் ரொம்ப அரகண்ட நடந்துக்கிறாளே, அவள் போனால் போகட்டும், நீயும் எங்களோட தங்கச்சி தான், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுவே இந்த பக்கம் ஒரு அம்மாவையும் பையனையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனியை 10 வருஷமாக இவங்க தான் வளர்த்துருப்பாங்க. நம்ம ஹீனியை பார்க்க தான் வந்திருக்காங்க. எதுக்காகனா இவனுக்கு கல்யாண வயசாகிட்டான். ஸோ மேரேஜ் டவுரியாக பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நிறைய காசு கேட்க தான் நம்ம ஹீனி கிட்ட வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீனி வரவும் அவகிட்ட போய் கேட்குறாங்க, 10 வருஷமாக நாங்கள் உன்னை வளர்த்துருக்கோம், உன்னை சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்காக எங்களுக்கு காசு தா அப்படின்னு சொல்லி கேட்க, எது காசு தரணுமா, 10 வருஷமா நான் உங்க வீட்டில் இருந்தது உண்மைதான், ஆனா எனக்காக நீங்க எதுவும் செலவு பண்ணலையே, நான் தான் உங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன், ஏன் பத்தாதுக்கு நான் சம்பாதிச்சு உங்ககிட்ட தான் கொட்டினேன், என் தேவையை நான் தான் பார்த்துக்கிட்டேன், மிச்ச சேலரியை நான் உங்ககிட்ட கொடுத்து உங்களே நான் பார்த்துக்கிட்டேன்,
இப்போ என்கிட்ட காசு வேணும்னு சொல்லி கேட்குறீங்களா? பேசாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடி ஓவராக பேசுகிறா? என்ன இருந்தாலும் நம்ம ஒரு ஃபேமிலி தான் அப்படி இவன் சொல்கிறான். எது ஃபேமிலியா? ஃபேமிலின்னு சொல்ல உங்களுக்கு தகுதியே கிடையாது. நைட் என்ன ரேப் பண்ண வந்தவன் தானே நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹினி நல்லா திட்டி விடா. அவனுமே பதிலுக்கு திட்டி விடுறான். ரொம்ப கேவலமாக நம்ம ஹினியை பார்த்து திட்டுறானா. ஹினிக்கு கோவம் வந்துட்டு செமையாக அடிச்சு விட்டுறா. இதெல்லாம் அங்கே வந்த தேர்ட் பிரதரும் வானும் பார்த்துட்டு அவங்களுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கல. பட் ஹீனி அடிக்கிறது மட்டும் தெரியுது. அதனால வான்வன் என்ன சொல்கிறான்னா, அண்ணா பாத்தியாண்ணா அக்கா வந்து ரொம்ப அரகண்ட நடந்துக்கிறாங்க. வளர்த்த அம்மா கிட்டேயே இப்படி ரொம்ப அரகண்ட நடந்துக்கிறாங்க. எனக்கு அக்காவை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதம்மா, இனிமே அவ கூடலாம் டச்சில் இருக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணா சொல்கிறாங்க. இதுதானே எனக்கு வேணும். நான் தான் எல்லா பிரதர்ஸ் மனசுலையும் இருக்கணும். அவள் வந்தால் கூட அவளுக்கு இடம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு, அண்ணா நீ ரொம்ப நைஸ்ண்ணா. சரி ஒரே ஒர்க்குன்னு இருந்து ரொம்ப டயர்டாக இருப்பா இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுண்ணா அப்படின்னு சொல்வா. அண்ணாவுமே தூங்கிடுவாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு போன ஜென்மத்தில் நடந்தது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஃபேமிலி பேங்க்ரட் ஆனோடனே அண்ணா ரொம்ப குடிச்சிட்டு சோகமாக வந்திருக்காரா. அப்போ 4-5 ரவுடி பசங்களும் வந்து அண்ணாவை அடிச்சு போட்டு கடைசியில் கால் நடக்க முடியாமல் போயிடுது. ஆப்ரேஷன் பண்ணாதான் கால் நடக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. உடனே செகண்ட் பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வான்வன் கிட்ட முன்னாடி நிறைய காசுலாம் கொடுத்து வச்சுருப்பாங்க போல். ஸோ ட்ரீட்மெண்ட்காக அந்த காசை கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாருன்னே தெரியாது, நம்ம ரத்த சம்மந்தமான உறவே கிடையாது, நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படி மறுபடியும் ஹெல்ப் பண்ணி என்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிடுறா. அந்த டைம்ல தான் 2 பிரதர்ஸ்க்கும் இவளோட உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஹீனி தான் அவளோட ரத்தத்தை விற்று காசுலாம் சம்பாதிச்சு அண்ணா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் அவரால் ஒழுங்காக நடக்க முடியலையா. ஸோ அதனால அவர் ரொம்ப விரக்தியில் சாகலாம் அப்படிலாம் என்ன வந்துட்டு நம்ம ஹீனி தான் ரொம்ப மோட்டிவேஷன்லாம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அவருமே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போதான் ஒரு நாள் நம்ம ஹீனி செத்துருப்பா இல்லையா, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாரு. அப்போ அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா எல்லாத்தையும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போவும் அந்த பூனை இருக்கு இல்லையா, கருப்பு கலர் பூனை, அது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்திருக்கும். இப்போ ப்ரெசன்ட்லேயே அந்த கருப்பு கலர் பூனை வந்து அண்ணா காருக்கு முன்னாடி வந்து நிற்குது. அப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சு பிடிச்சி முழிக்கிறாங்க. ஆக்சுவலி அண்ணாவுமே ரீபான் ஆயிருக்காங்க போல. இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட, ஆமாம் இன்னைக்கு என்ன டேட்டு என்ன வருஷம் அப்படி சொல்லி பதட்டமாக கேட்குறாங்க. உடனே அவருமே சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே அவங்களுக்குமே நல்லா புரிஞ்சு போயிட்டு நம்ம ரீபான் ஆயிருக்கோன்னு. இங்கே இவளை பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஒருபடியாக முழிக்கிறா. கெட்ட கனவு காண்டியா அப்படின்னு நல்ல பொண்ணாட்டம் நடிக்கிறாளா. அண்ணாக்கு தான் இவளை பற்றி நல்லாவே தெரிஞ்சுட்டு, அது மட்டும் இல்லை போன லைஃப்பில் உள்ளது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு. ஸோ இவ என்ன சொன்னாலும் எப்படி ஆக்டிங் போட்டாலும் அண்ணா மறுபடியும் நம்ப தயாராகவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேசாமல் வண்டி விட்டு கீழே இறங்கிரு அப்படின்னு சொல்லி அவளை இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஹீனியை தேடி தான் போகிறாங்க. போன லைஃப்பில் நடந்த மாதிரி இந்த லைஃப்பில் நடக்க விட மாட்டேன் தங்கச்சி, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருக்க. இதுவே இந்த பக்கம் இன்னுமே நம்ம ஹீனிக்கிட்டே இவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு நிறைய பேர் வராங்களா. உடனே இவங்க 2 பேருமே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் இவெல்லாம் அடாப்ட் பண்ணி வளர்த்தோம், இவளுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுட்டு அப்படின்னு நிறைய வாங்கிலாம் கொடுத்தோம், எங்கள் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ எங்களே சுத்தமாக கண்டுக்கிட மாட்டுக்கா, பயங்கரமாக அடிக்கிறா அப்படின்னு ஆக்டிங் போட, இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம ஹீனியை போட்டு செமையை திட்டுறாங்க. அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா டீ எடுத்து நம்ம ஹீனி மேலே எரிய அண்ணா ஓடியில் வந்துடுறாரு. அவர் மேல பட்டுறது. இதை பார்த்துட்டு ஹீரோனிக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. இவரு நம்ம மேல கேர்லாம் எடுக்க மாட்டாரு, இப்போ கேர் பண்றாரு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. இங்க அண்ணா பார்த்தீங்கன்னா, ஏன் தங்கச்சி புள்ளி பண்றீங்களா, நான் யான்னு தெரியுமா, நான் தான் டாப் லாயர் அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே அள்ளி விட்டுருது. ஏன்னா அண்ணா பத்தி நல்லாவே கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா லா பாயிண்ட்லாம் பேசி அங்க பாடி கார்ட்ஸ்ட சொல்லி எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்ப சொல்லிடுறாங்க. அவங்களும் சாரி கேட்குறாங்க. பட் அண்ணா கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஜெயில தான் இருக்கணும், என் தங்கச்சி புள்ளி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா, அவங்கள வேணா அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க, நாங்கள் அவளோட அடா ஃபேமிலி தான், ஸோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, எது நீங்கள் அடா ஃபேமிலியா, ஃபேமிலின்னு சொல்லி உங்களுக்கு தகுதி கிடையாது தெரியுமா, என் தங்கச்சி நீங்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு எவிடன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீனுக்கு ட்ரக்லாம் கொடுத்து இந்த பையன் இருக்காங்க இல்லையா, இவங்களோட பையன், அவனை வச்சு ரேப் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஹீனி அதுலேருந்து எப்படி தப்பிச்சிட்டா போடல. அதுக்கப்புறம் நிறைய பார்ட் டைம் ஜாப்பெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் தான் அண்ணா கலெக்ட் பண்ணி இப்போ காட்டுறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஜெயிலில் தான் கிடக்கணும், ஜெயிலை விட்டு வெளியே வரக்கூடாது, அங்கேயே கிடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அடைக்க சொல்லிடுறாங்க. ஹீரோனிக்கு இன்னுமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, இவர் என்ன பத்திலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இப்போ இவரும் ஹீரோனிக்கிட்ட பேச வராங்க. நீ ஓகே தானே தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மிஸ்டர் கு நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. மிஸ்டர் குவா தங்கச்சி உரிமையா அண்ணான்னு கூப்பிடுமா அப்படின்னு சொல்வாரு. என்ன பாருங்க, இன்னைக்கு லா பாயிண்ட்லாம் பேசி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. ஸோ நான் லாயர் ஃபீஸ் கண்டிப்பா தந்துடுவேன், இப்போ காசு இல்லை, பார்ட் டைம் ஜாப் மட்டும் பார்த்து கண்டிப்பா தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தங்கச்சி நம்மள மன்னிக்க மாட்டாளா அப்படின்னு அவரு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஹீரோனி அங்கிருந்து போக பாக்குறா. உடனே அவரு கையை பிடிக்க, அதான் இப்போ காசு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, பின்ன எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு டென்ஷன் ஆக, எனக்கு காசெல்லாம் வேண்டாம், நீ ஏன் தங்கச்சி, உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட கடமை அப்படின்னு சொல்றாரு. என்ன பாருங்க, அந்த வீட்டை விட்டு நான் வந்துட்டேன், சும்மா தங்கச்சி தங்கச்சி சொல்லிட்டு இருக்க வேலையை வச்சுக்கிடாதீங்க அப்படி ஹினி சொல்லும் போது, தங்கச்சி நம்மள இப்போதைக்கு மன்னிக்க மாட்டோம் போல, இதுக்கு வேற வழியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு, நீ எப்பனாலும் காசு பே பண்ணிக்கோ, ஆனா வீட்டுக்கு திரும்பி வாமா, எனக்காக இல்லைனாலும் தாத்தாக்காக வாமா, தாத்தா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இன்னும் 2 டேஸ்ல பிறந்த நாளும் வரப்போகுது, ஸோ அது வரைக்காட்டும் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுமா அப்படின்னு அண்ணா கன்வின்ஸ் பண்ண. ஹீரோனியும் போன் லைஃப்ல தாத்தா மட்டும் தான் என்ன நம்பினாங்க, என் மேல கேர் பண்ணாங்க, ஸோ அதனால தாத்தாக்காக மட்டும் நம்ம அங்கே போவோம் அப்படின்னு, சரி ஸ்டே பண்ணுறேன், ஆனால் அந்த 2 நாளுக்கும் நான் 2 பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ணா அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வருவாரா. பிறகு அவ கோவப்பட்டனா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலி என் தங்கச்சி வீட்டுக்கு வர போறா, தங்கச்சி நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும், எங்களை எப்படியாட்டும் அவ மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வருவாரு. அதுவே இந்த சைடு அம்மாவை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எவ்வளோ தெரியும், உன்னே நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிருக்கான், வரட்டும் உன்கிட்ட சாரி கேட்க சொல்கிறேன் அப்படின்னு அம்மா பேசிட்டு இருப்பாங்க வான்வான் கிட்ட. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீனியா வீட்டுக்கு வந்துடுறா. நான் எதிர்பார்க்கவே இல்லை மறுபடியும் இதே வீட்டுக்கு வருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தா, இவங்க 2 பேருக்கும் இவளை பார்த்துட்டு சமஷாக்கு. என்ன ஹீரோனி திரும்பி வந்திருக்கா, விளையாடுறியா, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பே கிடையாதுன்னு எழுதி தந்துட்டு போனீங்க, இப்போ மறுபடியும் வந்திருக்கா அப்படின்னு அம்மா கேட்கும்போது, 3ஆவது அண்ணா அப்பயுமே நம்ம கு ஃபேமிலியை பற்றி எடுத்து சொன்னாங்க, இன்னும் 2 வருஷத்துல டாப் 1 ரிச் ஃபேமிலியா வரும்னு, அதனால மறுபடியும் அக்கா வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு இந்த வான்வான் பொண்ணு சொல்லவும், அடியே உன்ன மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது, நான் தாத்தாவோட பிறந்தநாளுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன், அது முடிஞ்ச பிறகு நானே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ணாவோ சரிம்மா நீ ரெஸ்ட் எடு, ஏதாவது வேணும்னா அண்ணா கிட்ட கேளுமா அப்படின்னு சொல்ல, அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாளா. பரவாயில்ல என் தங்கச்சிக்கு இப்போ என் மேல அவ்வளோ வெறுப்புலாம் இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. இங்க அம்மாக்கெல்லாம் இதை பார்க்கும்போது பொறுக்க முடியல. டே இப்படி பண்ணா வான்வானுக்கு கஷ்டமா இருக்கும்ல, கஷ்டமா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதுக்குன்னு மற்றவங்களுக்காக என்னோட தங்கச்சியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அண்ணா சொல்லும் போது, எது மற்றவங்களா என்ன பேசுறா, சின்ன வயசுல இருந்து அவளை உனக்கு தெரியும் இல்லையா, ஏன் இப்படி பேசுறா, நீ இப்படி இக்னோர் பண்றதால தான் அவ சாப்பிட கூட செய்யல தெரியுமா, சாப்பிடலையா சந்தோஷம், அப்பயாவது நல்ல புத்தியாட்டம் வரட்டும் அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு போக்க, உடனே இவளை பார்த்தீங்கன்னா ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. அண்ணா சிஸ்டரை கூப்பிட்டு வந்திருக்கா இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்பதான் நம்ம ஒரு ஃபேமிலியா கம்ப்ளீட் ஆன மாதிரியே தெரியுது, ஆனா சிஸ்டர் வந்து பாதி ப்ராப்பர்ட்டி அம்மா கிட்ட கேட்டாங்களே, அது மட்டும் கொடுக்கலன்னா கண்டிப்பா சிஸ்டர் கோவப்படுவாங்க அப்படின்னு அண்ணாவை உஸ்பத்தி விட பாக்குறா. பட் அண்ணா இந்த தடவை உஷார் இல்லையா, என்ன சொல்றாங்கன்னா பாதி ப்ராப்பர்ட்டி தான் கேட்டாளா, நாங்க அவளுக்கு ஃபுல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம்னு நினைச்சோமே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே இவளுக்கு கடுப்பாயிட்டு கடுப்புலேயே நிற்பாளா. என்ன பாரு நான் இல்லாத போது என் தங்கச்சியை புள்ளி பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட, நான் எதுக்குன்னா சிஸ்டரை புள்ளி பண்ண போகிறேன், அவங்க வந்தது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரி என்னமோ ஆனால் புள்ளி பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு அண்ணா அங்கேருந்து போன பிறகு இவனுக்கு என்னாச்சு டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டான் அப்படின்னு அம்மா புலம்பிட்டு இருப்பாங்க. இதுவே இந்த பக்கம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா போன லைஃப்பில் எந்த ரூமில் இருந்தாலும் அதே ரூமு கேட்டு அந்த ரூமுக்கு தான் வந்திருக்கா. சர்வெண்ட் சொல்கிறாங்க தேர்ட் மாஸ்டர் வந்து வேறு சூப்பரான ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ரூம் தான் எனக்கு ரொம்ப சேஃப்டியான ரூம் அப்படின்னு போன லைஃப்ல உள்ளதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறா. அப்பன்னு பார்த்தா அந்த பிளேஸ்க்கு இந்த வானும் வந்து இந்த ரூமை சூஸ் பண்ணியிருக்கா. எதுக்கு? அண்ணா கிட்ட சிம்பத்தி காட்டவா? இன்னை பாரு, நீ என்ன பண்ணாலும் எந்த பிரதர்ஸ் மனசுலையும் நீ இடம் பிடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் இடம் பிடிச்சிட்டேன். அது போக நான் மட்டும்தான் கோ ஃபேமிலியோட எல்டர்ஸ் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீனிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாளா. என்ன பாரு, எனக்கு இந்த கோ ஃபேமிலி மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பேசாமல் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாமல் போயிரு அப்படின்னு நம்ம ஹீனி சொன்னால் அவள் அடங்கே மாட்டுக்கா. ஹீனிக்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீனி சொல்கிறா, என்னடி பயமாவா இருக்கு? பிரதர்ஸ் மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன்னு பயமாவா இருக்கு? அதுக்கு தானே என்கிட்ட பயந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல. அப்பெல்லாம் இல்லையே, பாப்பமா அண்ணா யார் சொல்றத நம்புவாங்கன்னு பாப்பமா அப்படின்னா அவளே வேன் கண்டு செவத்துல இடிச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்றா. நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறா, நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீனி இருக்கல்ல அவளை பிடிச்சு செவத்துல இடிச்சுட்டே இருக்கா. அவளுக்கா என்ன பண்ணே தெரியல. அப்பன்னு பார்த்து எல்லாருமே வந்துடுறாங்களா. அண்ணா பார்த்தீங்கன்னா தங்கச்சி உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படின்னு ஹீனி தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. வான சுத்தமாக எட்டியே பார்க்கல. அவள் ஆக்டிங் போட்டு பார்க்குறா. ஆனால் சுத்தமாக அவள் பேச்சை நம்பவே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறா? அவள் தான் வான காயப்படுத்திருக்கா. ஆனால் நீ என்னன்னா வான் பேச்சை நம்பாம ஹீரனியை நம்புறா. ஏன்னா ஹீரணி தான் என்னோட சொந்த தங்கச்சி. ஸோ என் தங்கச்சி சொல்கிறத நான் நம்புவேன் அப்படின்னு ஹீரணி நீ சொல்லுமா, நான் உன்னை தான் நம்புவேன் அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு இருக்கா. இங்கே அம்மா வந்து நம்ம அண்ணாவை போட்டு சமைய திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூமை வேற பார்க்குறாங்களா. என்ன என் தங்கச்சிக்கு இந்த ரூமை கொடுத்துருக்கு? ஏ வான் நீ தானே ஃபோர்ஸ் பண்ணி இங்கே இருக்க சொல்லியிருக்கா. இல்லைண்ணா நான் சொல்ல, வேணா சர்வன் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அவ கதறிட்டு இருக்கா. சர்வன்ட்டும் சொல்றாங்க ஹீரணி தான் விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னு. போதுமாண்ணா, அவ தான் விருப்பப்பட்டு இந்த ரூமை கேட்டிருக்கா. இப்பயாவது என் பேச்சு நம்பு, அவதான் என்ன அடிச்சா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் எதுக்கு நீ சொல்றத கேட்கணும்? நான் என்னோட தங்கச்சி சொல்றது மட்டும் தான் கேட்பேன். தங்கச்சி நீ சொல்லுமா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அண்ணா சொல்லும் போது நான் அதான் அவளை அடிச்சேங்கிறா. என்ன சொல்றாமா, உண்மையை சொல்லு, நான் எப்படினாலுமே நீ சொல்றது மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு அண்ணா மறுபடியும் கேட்குறாங்களா. நம்ம ஹினி சொன்ன பதிலே சொல்லிட்டு இருக்கவும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா போன லைஃப்ல இந்த வான் இருக்கா இல்லையா, அவ இப்படிதான் அவளே முட்டிக்கிட்டு ஹீரனியை ஃப்ரேம் பண்ணியிருப்பா. ஹீரனியும் உண்மையை சொல்லியிருப்பா, நான் பண்ணல அவங்க தான் பண்ணாங்க வேன்கண்டு அப்படின்னு. ஆனால் இந்த தேர்ட் பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்க சுத்தமாக நம்பியிருக்கே மாட்டாங்க நம்ம ஹீரனியை. ரிட்டன் ஹீரனியை பிடிச்சி திட்டிருப்பாரு. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ என்னால் தான் தங்கச்சி உண்மையை சொல்ல மாட்டுக்கா, நான் அவள் பேச்சை நம்ப மாட்டேன்னு அவள் உண்மையை சொல்ல மாட்டுக்கான்னு இவர் ஃபீல் பண்ணுறாரு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அவளே ஒத்துக்கிட்டா, ஸோ அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு, இவளை கண்டாலே வான் பயப்படுறா அப்படின்னு சொல்ல முடியாது, அவள் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் கு, நான் வீட்டை விட்டு போகிறேன், என்னால் உங்கள் ஹாப்பியான ஃபேமிலிக்குள்ளே சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி அங்கேருந்து கிளம்பிட அண்ணா பின்னாடியே போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தா உங்கள் பாசமான தங்கச்சி எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பா. இன்னைக்கு நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை எனக்கு பிடிக்கும் அப்பெல்லாம் சொல்லுவீங்க, ஆனால் இன்னும் ஃபியூ டேஸில் என்னை வெறுக்க கூட செய்யலாம். ஸோ இதுக்கு மேலே இங்கே நான் இருந்தால் நல்லா இருக்காது அப்படி ஹினி சொல்லும் போது ப்ராமிஸா இந்த லைஃப்பில் என் தங்கச்சி மேலே தான் நான் ரொம்ப லவ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அண்ணா சொல்கிறாங்க. அண்ணா எப்படி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹினி எடுத்த முடிவுலேருந்து மாற மாட்டுக்கா. நான் போக தான் போகிறேன், ஆனால் தாத்தாவோட பிறநாளுக்கு மட்டும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அண்ணாக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் கஷ்டப்பட்டு என் தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தா இந்த வான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாலேன்னு கோவம் வருது. அப்படியே சோகத்தில் வீட்டுக்குள்ளே வந்தா இந்த வான்வானை பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எங்க, நான் வேணா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி ஆக்டிங் பண்ணுறா. நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும், அவள் போனா போகட்டும் திமிரு பிடிச்சவா அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்கா. இங்கே அண்ணாக்கா செம காண்டாயிட்டு, வான் நீ உன் சொந்த பேரண்ட்ஸை மிஸ் பண்ண மாதிரியே தெரியலையே. இல்லைண்ணா நான் எப்போதும் மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு அவ சொல்கிறா. எப்போதும் மிஸ் பண்ணுறியா? அப்பனா சரி, கூடிய சீக்கிரத்தில் உன்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம், நீ அவங்க கூட கிளம்பிடு. ஏன்னா எங்களுடைய சொந்த தங்கச்சி வந்துட்டா, இனிமேல் நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, உன் பேரண்ட்ஸ் கூட இருந்தால் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போக இதை கேட்டால் அம்மாவுக்கும் வான்வனுக்கும் டென்ஷனாக இருக்குது. என்னை பாருமா, கவலைப்படாத, அவன் ஜோக்குக்கு சொல்லிட்டு போயிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் தெரியலம்மா, அண்ணா சீரியஸாக தான் சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு என் பேரண்ட்ஸ் கூட போகிறது ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் உங்களை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது, நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இப்படி சொல்கிறா,
நீ போனால் நான் மட்டும் தனியாக இருப்பேன். எனக்கு நீ இருந்தால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நானே இவங்களுக்கு ஸ்டெப் மதர் தான். நீ போனால் நான் எப்போதுமே தனியாக தான் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா, ஹீனோட அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க தான் இந்த 3 பிரதர்ஸுமே. அடுத்து இவங்களுக்கு பிறந்தது தான் நம்ம ஹீரோனி. பிரதர்ஸ் 3 பேருக்கும் இவங்க ஸ்டெப் மதர் தான். ஆனால் அவங்க எல்லாருமே அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ வான்வனை பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கும் உங்களை விட்டு போகணும்னு ஆசை இல்லைம்மா, எப்போதும் உங்கள் கூட இருக்குன்னு தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, 3ஆவது முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதம்மா, செகண்ட் அண்ணாக்கும் உன் மேலே ரொம்பவே பாசம் இருக்குது. அவன் கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டுலாம் அனுப்ப மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் பிரதருக்கு தான் கால் பண்ணுறாங்க. இவளுக்கா நம்ம போட்ட ஆக்டிங்ல இவங்க கரைஞ்சிட்டாங்கப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோனுக்கு ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிலேருந்து ஃபோன் வருது. நம்ம ஹீனை அப்ளை பண்ணியிருப்பா போல. ஸோ இன்டர்வியூக்கு தான் கூப்பிட்றாங்க. நம்ம ஹீனிமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இங்கே அண்ணாக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு. அவரு சமைய கூப்பிடுறாரு. நான் இப்பவுமே வீட்டுக்கு வரேன், தேர்ட் பிரதரை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்தா அவரோட மேனேஜரை வந்து ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிலேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் முடியாது, இப்போ என் தங்கச்சியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு கலர் பூனை இருக்குது இல்லையா, அது ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிடுது. அண்ணாவும் ட்ரெஸ் மாற்ற அங்கே தான் போகிறாங்களா, அப்படியே அந்த பூனையோட கண்ணை காட்டுறாங்க. மேனேஜர் பொண்ணு அந்த பூனையை பார்த்துருது. இந்த பூனை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு மேனேஜர் பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. அண்ணா பார்த்தீங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னத்தில் அவங்களே அடிச்சுட்டு, இது உண்மைதானா, அப்போ நான் ரீபன் ஆகிட்டேனா அப்படின்னு அவரு ஹீரோனி தான் பார்க்க போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து நம்ம ஹீனிக்காக செயின்லாம் வாங்கி வச்சிருக்காரு போல. அதே பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க போன லைஃப்ல உள்ளதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு ஆக்டர் தான். ஸோ பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் வாங்கியிருப்பார் போல. அதுக்கு ஹீரோனி வந்து ஒரு ஸ்கார்ப் மாதிரி கிஃப்ட் பண்றா. அதுவும் அவளே சம்பாதிச்ச காசுல தான் வாங்கி கொடுத்துருப்பாளா. பட் இவர் வந்து அதை கொஞ்சம் கூட மதிச்சிருக்க மாட்டாரு. எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி தூக்கி போட்டிருப்பாரு. நம்ம இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ அந்த டைம்ல அந்த வான்வானை வந்து அண்ணா எனக்கு கிஃப்ட் அப்படி சொல்லி கேட்டிருப்பா. அவரும் வான்வானுக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹீரோனி ஒரு ஆளை கூட மதிச்சதே கிடையாது. அப்புறம் ஒரு நாள் இந்த வான்வான் வந்து ஒரு ஆளை வந்து அண்ணா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றா. இது என்னோட ஃப்ரெண்டு தான், உன்கிட்ட கான்டாக்ட் போடணும்னு வந்திருக்காங்க அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றா. அண்ணாவும் வந்து நான் ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்து தான் சைன் போடுவேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் வான்வானோ, அண்ணா நீ அவரை நம்பலையா, அவரை நம்பலைன்னா என்னையே நம்பாததுக்கு அர்த்தம் தான் அப்படின்னு சொல்ல. அண்ணாவோ உன்னை நம்பாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் படிச்சு பார்க்காம சைன் போட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த ஆளோட ஸ்கிரிப்ட் எதுவுமே சரியில்லை போல. உடனே அண்ணாவோ என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாதா, உன் ஃபேமிலி வேற இப்போ பேங்க்ரட்டு தெரியும்ல, இப்போ மட்டும் நீ இந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண நினச்சா 10 மில்லியன் பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அண்ணாக்கு என்ன பண்ணே தெரியல. நேராக வான்வான்கிட்ட போய், அது உன் ஃப்ரெண்டு தானே சொன்னா, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, கொஞ்சம் அவர்கிட்ட பேசி இந்த கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா. என்னால் முடியாது, ஃபர்ஸ்ட் அவர் என் ஃப்ரெண்டே கிடையாது, ரெண்டாவது நீ அதை படித்து பார்த்து சைன் போட்டிருக்கணும், இப்போ என்னாலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, நாம் ரத்த சம்மந்தமான உறவே கிடையாது, பின்ன நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாமே விட்டுறா. ஸோ அண்ணாக்கு வேற என்ன பண்ணே தெரியல. ஃபேமிலி வேற பேங்க்ரட் ஆகிட்டு கடன் வேற கட்டணும். ஸோ என்ன பண்ணே தெரியாமல் கடைசியில் சாகலான்னு போயிடுறாரு. அந்த டைமில் தான் ஹீரோனி வந்து, நான் இருக்கேன்னா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கடன் அடிப்போம், அது போக நான் உனக்கு மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி தான் ரொம்ப ஆறுதலாக பேசியிருப்பா. அதுக்கப்புறம் ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பா. அண்ணாவுமே அப்போ தான் நல்லா புரிஞ்சிருப்பாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. ஸோ அதனாலேயே நம்ம ஹீரோனி மேலே தனி பாசம் வந்திருக்கோம். அப்போ தான் ஒரு நாள் நம்ம ஹீரோனிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவளும் இறந்து போயிருப்பா. இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சாரி தங்கச்சி அப்படியே சொல்லிட்டு ஹீரோனி தான் பார்க்க போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோனி இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. நாளையிலேருந்து ஒர்க்குக்கு வாமா அப்படி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க தான் இந்த கம்பெனியோட பாஸு. இப்போ என்ன கேட்காங்கன்னா, அந்த மிஸ்டர் சென் வரலையா அப்படியே சொல்லி கேட்க. அவர் வரல, அவரை இன்வைட் பண்ணோம், பட் அவர் வரல, அவருடைய தங்கச்சியை பார்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்ல. அப்படியா, தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமா, சரி ஓகே, ஒரு பார்ட்டி வைக்கிறேன் இல்லையா, அதுக்கு தங்கச்சிக்குமே ஒரு இன்விடேஷன் கார்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த சைடு வீட்டில்
வீட்டில் அம்மாவோ கண்டிப்பாக செகண்ட் பிரதர் உன்னை வீட்டை விட்டுலாம் அனுப்ப மாட்டாமா, அவன் உன் மேலே தான் பாசம் ரொம்ப வச்சிருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அண்ணா வீட்டுக்கு வந்துடுறாரு. உடனே இவா அண்ணா அண்ணான்னு கையை பிடிக்க போக அண்ணா அவளை சுத்தமாக கண்டுக்கிடல. நம்ம ஹினி தான் தேடிட்டு இருக்காரு. எங்க தேடியும் ஹினி இல்லையா? உடனே இந்த வான்வான் கிட்ட வந்து ஹிரணி எங்க அப்படி சொல்லி கேட்டா அண்ணா நடிச்சதெல்லாம் காணோம், இப்போ என்னை இக்னோர் பண்ணல, அதுக்கு நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அண்ணாக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு அண்ணா எனக்கா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, சரி இந்த ஒரு தடவை ஒன்று மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு அந்த கிஃப்ட்டை வாங்க போக போடி நீ நடிச்சதெல்லாம் காணடி அப்படின்னு அண்ணா கிளம்பிறாரு. இவருக்கு என்னாச்சு பைத்தியமா பிடிச்சிட்டு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் தேட் பிரதர் இருக்காங்க இல்லையா, அவருக்கு ஹிரணி ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு தெரிய வருது. அப்பன்னு பார்த்து செகண்ட் அண்ணா ரொம்ப கோவத்தில் வந்து டேய் தங்கச்சி எங்க வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்க வான்வானுக்காக தான் நீங்கள் பேச வந்திருக்கீங்கன்னா என்னோட முடிவுலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எது வான்வானா? அவெல்லாம் கிடையாது நான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே ஹினி தேடி தான் போகிறாங்க. ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போயிட்டு ரேப் பண்ண ஆகிட்டு தான் வந்திருக்கோன்னு. தங்கச்சி மன்னிக்கவே இல்லைப்பா, என்னோட தப்பு தான், நான் தான் அவகிட்ட ஹாஷாக பேசிட்டேன் அப்படின்னு தேட என்ன சொல்லும் போது சரி விடு, தங்கச்சி மன்னிக்கிற வரைக்கும் நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடுவோம் அப்படின்னு பேசிட்டு வரும்போது ரெண்டாவது அண்ணாக்கு தான் மெசேஜ் வருது. அவர் ஹினியை பற்றி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. அதான் மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி ஹிரணி ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கா. இதை பார்த்தவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி பாதிலே காரை விட்டு இறங்கி இது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, நான் தங்கச்சிக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக போகிறேன், அதை பார்த்துட்டு தேர்ட் பிரதரும் ஃபர்ஸ்ட் பிரதரும் பொறாமத்தியில் வெந்து சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவனோட மேனேஜர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கால் பண்ணி அந்த கம்பெனியோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் இதுக்கப்புறம் ஹினிக்கிட்ட எப்படி பேசலான்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்படி பேசினா நல்லா இருக்குமா இல்லை இப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இந்த மேனேஜர் பொண்ணும் என்னடா வித்தியாசமாக நடந்துக்கிறா, ஒரு பொண்ணுக்காகவா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாம் இந்த உலகத்திலே அந்த பொண்ணு தான் ரொம்ப அழகு, ரொம்ப கைண்டான பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீனி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த சைடாக போகிறாங்க. உடனே தங்கச்சி அப்படின்னு இவர் பேச போக அதுக்கு ஹீரனியும் மிஸ்டர் சென் நான் ஒன்றும் உங்கள் தங்கச்சி கிடையாது, ஸோ மறுபடியும் அப்படி கூப்பிடாதீங்க சொல்லவும் அண்ணாக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு அப்போ நான் லேட்டாக ரீபன் ஆகிட்டேனா அப்படின்னு அண்ணா ஃபீல் பண்ணுறாரு. வேற எதுவும் பேச இல்லைன்னா எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹினி உள்ளே போவாங்களா. இவரும் பின்னாடியே போக பார்ப்பாரு. பட் மேனேஜர் பொண்ணு வந்து நீ இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் உன்னோட கரியரே போயிடும், நாளைக்கு ஹெட்லைன் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக விடல. ஹீரனிக்கு ஆச்சரியமா இருக்கு, போன லைஃப்ல இவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவளும் கம்பெனிக்குள்ள போவாளா. அவளை பார்த்துட்டு ஒரு பொண்ணும் எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படி சொன்னதுதான். இங்க ஒரு பொண்ணு இருக்கையிலே இவளோட நேம் வந்து சிசி, அவளுக்கு வயிறு எரியுது. உடனே சிசியோட ஃப்ரெண்டோ ஏ சிசி தான் அழகு அப்படின்னு நேராக ஹினிக்கிட்ட வந்து நீ நியூவா வந்த எம்ப்ளாயி தானே, போ சிசிக்கு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல எதுக்கு நான் எடுத்துட்டு வரணும், நான் சொன்னது மட்டும் நீ செய் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. ஒருவேளை இவங்களுக்கு கால் நடக்க முடியாதோ அதுக்கு தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களா? சாரிங்க உங்களுக்கு கால் நடக்க முடியாதுன்னு தெரியாது, இனிமே உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நானே உங்களுக்கு எல்லாமே பண்றேன் அப்படின்னு நம்ம ஹிரணி டீஸ் பண்ணுவாளா. இவளுக்கு செம டென்ஷன் ஆயிட்டு அடியே எனக்கெல்லாம் கால் நடக்க முடியும், நான் நல்லாவே நடப்பேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அதான் கை கால் உருப்படியே இருக்குதுல்ல, போய் நீங்களே எடுத்து குடிக்க வேண்டியதானே, பின்ன எதுக்கு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க, நான் இங்க ஒர்க் பண்ண மட்டும் தான் வந்தேன், உங்களுக்கு சர்வ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி அவளோட ஒர்க்கை பார்க்க போயிடா. இவளுக்கா செம கோவம் வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்தா அண்ணா வராங்களா. இவங்களாம் அண்ணாவோட தீவிர ஃபேன் போல அண்ணாவை சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுல இந்த சிசி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு அண்ணாவை ரொம்பவே பிடிக்கும் போல. இப்போ அண்ணாவும் ஹீனியை பார்த்து சிரிச்சுட்டு போவாங்களா. ஆனா இந்த சிசியோட ஃப்ரெண்டோ சிசி பாரு உன்னை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க, என்ன நடக்குது ரெண்டு பேருக்கடியில அப்படின்னு சொல்லி கேட்கா. அவ வெக்கப்படுற மாதிரி நிக்கிறா, கையை மட்டும் தானே ஷேக்கன் பண்ணும். அவரு அதுக்குள்ள நம்ம மேல லவ்ல விழுந்துட்டாரோ அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இங்க ஹீனிக்கிட்ட பார்த்தால ஆக்டர் சென்னைக்கே சிசியை தான் பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத சாரி கேளு அப்படி சொன்ன உடனே சரி சாரி கேட்குறேன் அப்படின்னு நம்ம ஹீனி சாரி கேட்பா. உன்னோட சாரியில சின்சியரிட்டிலாம் தெரியலையே, பேசாம நீல்டன் போட்டு சாரி கேளு அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீனியா முடியாதுன்னு சொல்லவும் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு நம்ம ஹீனி அடிக்க வரலாம் இந்த சிசியோட ஃப்ரெண்டு. அப்பன்னு பார்த்தா அண்ணன் கரெக்டாக வந்து பிடிச்சிடாரு. இந்த கம்பெனியோட பாஸை பிடிச்சி என்ன நடக்குது எம்ப்ளாயே புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு கோவப்பட
மிஸ்டர் சென் எங்களுக்கே தெரியாது, இனிமே அகைன் இப்படி நடக்காம நாங்கள் பார்த்துக்குறோம், இவளை ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னு சிசியோட ஃப்ரெண்டு சொல்ல அவளை கதறா, சிசி கிட்ட ஹெல்ப் கேட்குறா. சிசியை சொல்கிறா ஹீரோனி தான் ரூடாக நடந்துக்கிட்டா அப்படி சொல்லும்போது எனக்கு தெரியாதா இந்த கம்பெனியோட பாஸ் நானா இல்லை நீயா அப்படின்னு இந்த சிசியை திட்டி விட்டுறாங்க. அவள் கம்முன்னு ஆகிறா. இப்போ சிசியோட ஃப்ரெண்டை வேலையை விட்டு தூக்குன பிறகு நம்ம ஹீனிக்கிட்ட இனிமேல் நீ தான் மிஸ்டர் சென்னோட ஒர்க் ஷெடியூல்லாம் பார்க்க போறா, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு இல்லையா அதுக்கான ஒர்க் ஷெடியூலை நீ தான் பார்க்க போறா அப்படின்னு பாஸ் சொல்லும்போது இதை கேட்டவுடனே இந்த சிசி செம டென்ஷன் ஆகிட்டா. என்ன பாஸ் சொல்றீங்க, அவளுக்கு என்ன தெரியும்னு நீங்க இந்த பொறுப்பு அவகிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க, இதுல எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகவே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பாரு நானே தான் பர்சனலாக ஹீரோனி வேணும்னு கேட்டிருக்கேன் அப்படின்னு அண்ணா சொல்றாங்க. எதுக்கு என்ன சூஸ் பண்ணாம அவளை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு இவ கேட்குறா. நான் எதுக்கு ஒன்று சூஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம 2 பேருமே கையெல்லாம் ஷேக்கன் பண்ணியிருக்கோமே, எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை பார்த்து சிரிச்சிங்களே, என்ன சொல்கிறா, நான் எல்லாரும் பார்த்து சிரிக்க தான் செய்வேன், ஏன் போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து கூட சிரிக்க தான் செய்வேன், சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டாலே அதை போய் உன் முகத்தை கண்ணாடியில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனியை கூப்பிட்டு போயிடறாங்க. மற்ற கொலீக்ஸ்லாம் இவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிலாம் பில்டப் பண்ணா, மிஸ்டர் சென் என்னதான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருந்தாலே கடைசியில் நல்ல பல்ப் வாங்கிட்டா அப்படின்னு கிண்டல் பண்ண இவளுக்கா வெறி ஆகிட்டு ஹீனி தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. இங்கே ஹீனியை பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கான ஒர்க் ஷெடியூலுமே போட்டு கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்வாளா. அண்ணா பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்க்காம நம்ம ஹீனிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கச்சி நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு சொல்லாதீங்க, அடுத்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ சீக்கிரமாக அதை செக் பண்ணி பாருங்க, அதில் ஏதாவது மாற்றணும்னா சொல்லுங்க, எனக்கு உள்ளேயும் ஒர்க் இருக்கு அப்படின்னு நம்ம ஹினி சொல்ல சரி கோவப்படாத நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அவருமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஓகே தான், பட் பார்ட்டிக்கு என் கூட ஒரு ஃபீமேல் பார்ட்னர் வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அதுக்கு நீ என் கூட வா அப்படின்னு அண்ணா சொல்லும்போது என்ன மிஸ்டர் சென் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு டாப் ஸ்டாரு, ஒரு ஃபீமேல் பார்ட்னர் வேணும்னு ஒரு போஸ்ட் போட்டாலே காணும், எல்லா பொண்ணுங்களும் அடிச்சு பிடிச்சி வருவாங்களே, ஐயோ அவங்களா வேண்டாம், என்னை ப்ரொவோக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண, அப்போ உங்கள் தங்கச்சி இருக்கா இல்லையா வான் அவளை கூப்பிட்டுட்டு போங்க, சீ அவளா வேண்டவே வேண்டாம், நீயே வா தங்கச்சி அப்படின்னு அண்ணா கெஞ்சி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோனியுமே அண்ணா இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறாங்களே அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அண்ணாக்கா செம சந்தோஷம், தங்கச்சி இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸில் செம அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க இல்லையா அதை கொடுக்க போகிறாங்களா. கரெக்டாக நம்ம ஹீனி அங்கேருந்து போயிட்டா. சரி பாட்டில் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வானும் கால் பண்ணுறா. இந்த பிசஸ் வேறு கால் பண்ணுது அப்படின்னு அவளை பிளாக் பண்ணிடுறாரு. இங்கே இவெல்லாம் அம்மா கிட்ட புலம்புறா, அம்மா சகன் அண்ணா என்ன பிளாக் பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு புலம்புறா. இல்லைம்மா அவன் கொஞ்சம் ஒர்க் பீஸில் இருப்பானா இருக்கும், அதான் காலை அட்டன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு இவங்க ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க. இல்லை அவங்க வேன்கிட்ட தான் என்ன பிளாக் பண்ணியிருக்காங்க, அவர் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்டார் என்டர்டைன்மெண்ட்லேருந்து அனுப்புன பார்ட்டிக்கான இன்விடேஷன் கார்டு வருது. அப்போ தான் அவளுக்கே தெரியுது செகண்ட் பிரதர் தான் அந்த பார்ட்டிக்கு மெயின் கெஸ்ட்டாக வர போகிறாங்கன்னு. செகண்ட் பிரதர் என்ன இக்னோர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இப்போ எனக்கு பெரிய சர்ப்ரைஸே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபீமேல் பார்ட்னராக என்ன வர சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போயிடா. எல்லாருக்கும் தெரியும் போல செகண்ட் பிரதரோட தங்கச்சி இவ தானே. உடனே நீங்கள் செம அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீனி என்ட்ரி கொடுக்குறா. அதை பார்த்தவங்க தான் ஹீரோனியை வர்ணிச்சிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு. இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாம இவா ஹீரோனிக்கிட்ட போய் பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவளே கீழே விழுந்துட்டு ஹீனி தான் தள்ளி விட்டான்னு ஃப்ரேம் பண்ணுறா. உடனே எல்லாருமே ஹீனியை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. ஹீரோனியும் நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் தள்ளியே விடலை அப்படின்னு சொல்கிறா. சரி விடுங்க, அவள் என் தேர்ட் பிரதரோட ஃப்ரெண்டு தான் அண்ட் என் செகண்ட் பிரதரையும் அவள் லைக் பண்ணுறா, அதான் நான் செகண்ட் பிரதருக்கு ஃபீமேல் பார்ட்னராக வந்தது இவளுக்கு பிடிக்கல, அதுக்கு தான் கோப்பட்டு தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே ஃப்ரேம் பண்ணுறா. நம்ம ஹீரோனியா நீ என்னமோ பேசிட்டு போ, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு அங்கேருந்து போக பார்க்குறா. பட் அங்கே இருக்கிற யாருமே நம்ம ஹீனியை விட மாட்டேக்காங்க. இல்லை நீ வந்து வான தள்ளி விட்டுருக்கா, ஸோ நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டேக்காங்க. பார்த்ததுக்கு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நீ மிஸ்டர் சென்னை சீரியஸ் பண்ண தானே செஞ்சா அப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்து கரெக்டாக அண்ணா வந்துடுறாங்க. வந்து ஹீரோனி தான் என்னோட ஃபீமேல் பார்ட்னர் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே சமஷாக்கு. அண்ணா என்னென்ன பேசலாம், நீ தானே என்ன பார்ட்னராக இன்வைட் பண்ணா
அடிங்க உன்னை நான் எங்கே இன்வைட் பண்ணேன், நான் ஹீரோனை மட்டும் தான் இன்வைட் பண்ணேன், சும்மா என்னை ப்ரொவோக் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அண்ணா போய் சொல்லாத, ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் கம்பெனிலேருந்து எனக்கு இன்விடேஷன் கார்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எது இன்விடேஷன் கார்டு வந்துச்சா, என்ன மிஸ்டர் ஷாங் என்ன நடக்குது அப்படின்னு இவர்கிட்ட கேட்கும்போது அவரும் சொல்லிடுறாரு, சாரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அதான் எங்களுக்கு என்ன பண்ணே தெரியல, உங்களுக்கு உங்கள் தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சிச்சு, அதான் உங்கள் தங்கச்சியை இன்வைட் பண்ணாவது நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி அவங்கள இன்வைட் பண்ணோம், பட் ஃபீமேல் பார்ட்னராக இன்வைட் பண்ணல, அவங்களாவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல அப்படின்னு இவர் சொல்லும்போது இதை கேட்ட மற்ற எல்லாருமே வான்வானை போட்டு சமைய திட்டுறாங்க. ஏன்னா அவள் ரொம்பவே பில்டப் பண்ணியிருப்பா, செகண்ட் பிரதர் என்னதான் ஃபீமேல் பார்ட்னரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே பில்டப் பண்ணியிருப்பா. கடைசியில் தான் தெரிய வந்திருக்கு அவரே இவளை இன்வைட் பண்ணல, ஹின்னை தான் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு இல்லையா, அதான் அவளை போட்டு சமைய திட்டுறாங்க. இவ வெறும் போய் கரையா இருப்பா போல அப்படின்னு இவளுக்கா செம காண்டாகுது. உடனே அண்ணா கிட்ட அண்ணா அப்படின்னு கையை பிடிக்க வருவாளா, அண்ணன் நவுண்டுறாங்க, சமைய கீழே விழுந்து வாரிக்கிட்டா ஒரே அசிங்கமாக போயிட்டு இருந்தாலும் அவள் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் அண்ணா சுத்தமாக அவளை கண்டுக்கிடல. ஹீனிக்கிட்ட தங்கச்சி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸை போட்டு விட போக ஹீரோனி வேண்டாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறா. நீ மட்டும் இந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணலன்னா என்னதான் ஒரு மாதிரியே பேசுவாங்கப்பா அப்படின்னா அண்ணா வந்து தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ண நம்ம ஹீரோனியுமே சரி ஓகே இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் பிறகு திருப்பி கொடுத்துலாம் அப்படின்னு சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. அண்ணாவும் போட்டு விடுவாங்களா, இதை பார்த்துட்டு இவளுக்கு கடுப்பாகுது. அண்ணா எனக்கு பேசாமல் போயிடு, நீ என் தங்கச்சியே கிடையாது அப்படின்னு ஹினியை மட்டும் அங்கேருந்து கூப்பிட்டு போக இவளுக்குலாம் இது தேவைதான், வெறும் பொய் கரையாக இருக்கா அப்படின்னு மற்றவங்களாம் காவி துப்பிட்டு போகிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பிளேஸுக்கு இந்த சிசி இருக்கால அவளோ வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரே எனிமினா ஹின்னி மட்டும்தான், ஸோ அவளை ரிவெஞ்ச் எடுக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஹினி இருக்கால அந்த நெக்லஸை கழட்டி கொடுக்குற அண்ணா கிட்ட அண்ணாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ தங்கச்சி என்ன மன்னிக்க மாட்டாளா அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் செகண்ட் பிரதர் அப்படின்னு சொல்ல அண்ணாக்கு செம ஹாப்பி, என்னன்னு கூப்பிட்டா அப்படின்னு ஹினிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான்னா கையெடுத்துட்டு இருக்கா, கண்டிப்பா என்னோட இடத்த அவளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கையெடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம அண்ணா இருக்காங்கல்ல, நீ என்ன செகண்ட் பிரதர் தானே கூப்பிட்டா அப்படின்னு ஹக் பண்ணிட்டு இந்த நெக்லஸை வாங்கிக்கிய, அது மட்டும் எதுக்கு வாங்க மாட்டுக்கா அப்படி சொல்லி கேட்க, இல்லை வேண்டாம் இதை மட்டும் நான் வாங்கிட்டேன்னா என் கனவு கலைஞ்சு போயிடும், எனக்கு தான் பிறகு கஷ்டமா இருக்கும், ஸோ இப்போதைக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி அவளுக்கு பிரதர்ஸ் எல்லாரும் அவகிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க இல்லையா இந்த லைஃப்ல, அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் திடீர்னு அவங்க மாறிட்டாங்கன்னா பழைய மாதிரி மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவளுக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் அவள் விலகி இருக்கா. அப்போ தங்கச்சி எங்களை மன்னிக்க மாட்டியா அப்படின்னு அண்ணா கேட்கும்போது அண்ணா நீங்கள் மற்ற ரெண்டு பிரதர்ஸும் எந்த தப்பும் பண்ணல, நான் எப்போதும் உங்களை ப்ளேம் பண்ண மாட்டேன், ஸோ மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு ஹினி சொல்ல, சரிம்மா ஆனால் நான் எப்போதும் உன் மேலே தான் ரொம்ப லவ் பாசம்லாம் வச்சிருக்கிறேன், அது மட்டும் புரிஞ்சுக்கோமா, உனக்கு எப்படி இருக்க தோணுதோ அப்படியே இரு, உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு மிஸ்டர் ஷாங்கோ ஓடி வந்து உங்கள் தங்கச்சி இந்த மாதிரி கையை வெட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு வேற வேலை இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டே இருப்பா போல அப்படின்னு அண்ணா சொல்லும் போது இல்லை மிஸ்டர் ஷென் உண்மையாகவே வெட்டிக்கிட்டாங்க, பயங்கரமாக இருக்குது கை அப்படின்னு சொல்ல, அண்ணாவோ எப்படி இருந்தாலும் நான் அவளை பார்க்க வரல, அவள் செத்தா வேணா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிட்டு அண்ணாவோட அட்டென்ஷன் பேரு தான் இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. அண்ணா நீங்கள் ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்க, பிறகு நீங்கள் போகலன்னா உங்கள் ரெப்புடேஷன் தான் போயிடும் அப்படின்னு சொல்ல, தங்கச்சி என் மேலெல்லாம் கேர் பண்ணுறியே அப்படின்னு அண்ணாக்கு செம சந்தோஷம். சரி வெயிட் பண்ணு இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போன உடனே ஹீரோனியும் வெளியே வாடி அப்படி சொல்லி கூப்பிட்றா. பார்த்தாங்க சிசி இருக்கல்ல ஒரு 2-3 ரவுடி பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலி இவங்களோட பிளானே இதுதான், செகண்ட் பிரதரை வான்வான் கிட்ட அனுப்பி வச்சிட்டேன்னா இங்கே கேணி தனியாக இருப்பாளா அவகிட்ட வம்பிலுக்க ஈஸியாக இருக்கும், அதனால தான் இவங்க இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இப்போ இந்த சிசியோ உனக்கு பசங்களை சாட்டிஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்னு சொல்ல, ஓ நீயும் அந்த வான்வானும் போட்ட பிளான் தானே, ஆமாடி நீ ரொம்ப ஓவர் ஆடிட்டா அப்படின்னு கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்க. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அவளை அப்படியே தூக்கி போட்டுறா, அந்த கத்தியை வாங்கி நம்ம ஹினி மிரட்டிட்டு இருக்கா.
அப்போ அங்கே கூப்பிட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த ஆட்கள்லாம் நம்ம கிட்ட வராங்க தப்பாக நடக்கா. அப்பன்னு பார்த்தா அண்ணா இருக்காங்க இல்லையா தேடனா, அவங்க வந்துடுறாங்க. என் தங்கச்சி கத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது, நான் இவங்கள பார்த்துக்கிறேன், நீ வெளியே போய் நில்லுமா அப்படின்னு சொல்லி இவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணாக்கு பாக்ஸிங்லாம் லைட்டாக தெரியும் போல. உங்களுக்கு ஒரு நல்ல லெசனை கற்று தந்தால் தான் கரெக்டு அப்படின்னு நல்லா வெளுத்து எடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த சிசியை கத்தி எடுத்து அண்ணாவை குத்த வர அவளையும் அடிச்சிடாரு. ஐயோ என் மூக்கு போச்சு, 5 மில்லியன் கொடுத்து சர்ஜரி பண்ண அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. இதுவே இந்த பக்கம் செகண்ட் பிரதரை பார்த்தீங்கன்னா அவங்க வான்வனை பார்க்கவே போகல, மிஸ்டர் ஷாங் தான் பார்த்துட்டு வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப காயெல்லாம் படல, லைட்டாக தான் வெட்டியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக ஓவர் ஆக்டிங் பண்ணா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமோ, ஒருவேளை தங்கச்சிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்னா அண்ணா விறுவிறுன்னு தங்கச்சி தான் பார்க்க வராங்க. வந்தா இவங்க எல்லாரும் அடி வாங்கிட்டு கிடக்காங்களா, அதை பார்த்துட்டு சிசிக்கிட்ட ஆமா என் தங்கச்சி எங்க அப்படி சொல்லி கேட்டா தெரியாதுங்கிறா. அப்போ யார் வந்து என் தங்கச்சியை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அண்ணா பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணிவிட்டு சரி இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகலப்பா, வெளியே இருந்தால் எங்களுக்கு தான் ஆபத்து, எங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அதே மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு இவங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாக்கு தெரிய வருது தேர்ட் பிரதர் தான் தங்கச்சியை சேவ் பண்ணியிருக்கான்னு. பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு சண்டைலாம் பயங்கரமாக போட்டிருக்கானே. போகிற பக்கம் பார்த்தா எனக்கு முன்னாடி தங்கச்சி மனசுல அவன் இடம் பிடிச்சிருவான் போல. இல்லை அதை மட்டும் நடக்க விடக்கூடாதுப்பா, நான் தான் தங்கச்சி மனசுல ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே தேர்ட் பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப டென்ஷன்ல வந்து அண்ணா கிட்ட கத்திட்டு இருக்காங்க. என்ன வான்வனுக்காக ஜஸ்டிஸ் கேட்க வந்திருக்கியா, சி அவளுக்காக யார் வந்தா இதை பாரு அப்படின்னு செகண்ட் பிரதரும் தங்கச்சி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு அண்ணா கிட்ட. அந்த பார்ட்டிக்கு போனப்போ யாரும் எடுத்திருக்காங்க போல. ஸோ அந்த போட்டோவை காட்டி நீ தங்கச்சியை ஃபோர்ஸ் பண்ணி தானே அங்கே கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அண்ணா பார்த்தீங்கன்னா ஐ சூப்பர், ஒரு ஃபோட்டோ கூட தங்கச்சி கூட இருந்து எடுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன், நல்ல வேலை உன்கிட்டயாட்டே இருந்துச்சு, இந்த ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணிடு அப்படின்னு அண்ணா சொல்லும் போது டே நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், நீ ஃபோர்ஸ் பண்ணியா தங்கச்சி கூப்பிட்டு போனா இல்லை நீ இன்வைட் பண்ண உடனே தங்கச்சி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நான் இன்வைட் பண்ண உடனே தங்கச்சி வந்துட்டா அப்படின்னு அண்ணா சொல்கிறாங்க. உண்மையாவா, சரி ஓகே அந்த கிஃப்டை தங்கச்சி வாங்கிக்கிட்டாளா, ஆமாம் ஆனால் நான் கிஃப்ட் கொடுக்கும்போது தங்கச்சி வாங்கவே இல்லையே அப்படின்னு அண்ணா ஃபீல் பண்ணுறாங்க. தேர்ட் அண்ணா ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை என்ன அண்ணன் கூப்பிட்டா தெரியுமா, ஏதோ அண்ணன் கூப்பிட்டாலாம், என்னை மட்டும் அண்ணனே கூப்பிடவே இல்லை, நான் இப்போயுமே தங்கச்சியை பார்த்து காலில் விழுந்தாட்டும் என்ன அண்ணன் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்னு தேர்ட் அண்ணன் கிளம்ப போகிறாங்களா. நில்லு இதெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான், நம்ம தங்கச்சியை கட்டாயப்படுத்தக்கூடாது, தங்கச்சியே மனசு மாதிரி நம்மளை ஏற்றுக்கிடணும், ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வான்வனை தான் காட்டுறாங்க. அவள் இப்போ தான் கண் முழிக்கிறா போல. பிரதர்ஸ் யாருமே இவளை வந்து எட்டி கூட பார்க்கவே இல்லை, அதனால அவளுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அம்மா மட்டும் தான் பக்கத்துல இருந்து அவளை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரனிக்கு ஏதாவது ஆயிருக்கோம் அப்படின்னு ஹீரணி எங்கம்மா ஹாஸ்பிட்டலே இருக்கா அப்படி சொல்லி கேட்க, இல்லையே அப்படி ஒரு நியூஸ் நான் கேள்வியே படலை அப்படின்னு அம்மா சொல்லும் போது அப்போ நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போயிட்டா அப்படின்னு அம்மா ஏதாவது நியூஸ் வந்துச்சா, ஆமாட தங்கம் வந்துச்சு, அந்த ஸ்டார் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இருக்கா சிசி, அவள் வந்து தப்பான காரியத்தை பண்ணியிருக்கான்னு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு. அப்போ என் பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டா அப்படின்னு அந்த கோபத்தை அம்மா கிட்ட காட்ட அவங்க ரொம்ப சோகமாயிறாங்க. சாரிம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுதுமா, பிரதர்ஸ் யாருமே உன்னை பார்க்க வரலன்னு உனக்கு கோவமாக இருக்குது, அதுக்கு தானே, சரி விடு, நாளைக்கு தாத்தாவோட பர்த்டே வருது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீ ஒரு கிஃப்ட் கொடு, கண்டிப்பாக உன்னதான் அவருக்கு பிடிக்கும், இந்தா இதை கொடு அப்படின்னு அவங்க ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்களா. தேங்க்ஸ்மா, நீங்கள் ரொம்ப கிரேட், அப்பவுமே உங்ககிட்ட கோவப்பட்டதுக்கு சாரி அப்படி சொல்லிட்டு இப்போ தாத்தாவோட பிறந்தநாளுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீனி நிற்கலா, அதை பார்த்தோன்னே எப்போதும் போல தான் அம்மா நம்ம ஹீனியை போட்டு இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதர்ஸ் ஒன்று ஏற்றுக்கிட்டாலுமே நீ கோ ஃபேமிலியோட எல்டர்ஸ் லேடியாக ஆக முடியாது, ஏன்னா தாத்தா எடுக்கிறதா முடிவு, தாத்தா வான்வனை தான் சூஸ் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே தாத்தா வந்துடுறாரு. அவர் வான்வனை சுத்தமாக கண்டுக்கல. ஃபைனலி என் பேத்தியை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹீனிக்கிட்ட தான் பாசமெல்லாம் பொழிகிறாங்க. அப்போ ஹீரோனையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா, அதாவது போன லைஃப்ல உள்ள தான் நினச்சி பார்க்குறா. இந்த வான்வான் இருக்கா இல்லையா, அவளே மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டு ஹீரோனி தான் தள்ளி விட்டு
டன் ஃப்ரேம் பண்ணியிருப்பா. எல்லாரும் இந்த வான்வான் பேச்சு தான் கேட்டு ஹீரோனை திட்டிருப்பாங்க. ஸோ தாத்தா மட்டும் தான் நம்ம ஹீரோனை நம்பியிருப்பாங்க. என் பேத்திலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, இவ தான் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் பேத்தியை புள்ளி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம அவரு இறந்து போயிட்டாரு. பொண்ணு லைஃப்லயும் சரி இந்த லைஃப்லயும் சரி தாத்தா மட்டும் தான் என் மேல ரொம்பவே கேர் வச்சிருக்காரு அப்படின்னு. தாத்தா உங்கள் ஹெல்த்து நல்லா தானே இருக்குது, எதுக்குமா கேட்குறா? என்னோட ஹெல்த்து சூப்பராகவே இருக்குது, நான் இன்னும் நிறைய வருஷம் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மாவோ தாத்தா கிட்ட, அப்பா வான்வான் கிட்ட மட்டும் எதுக்கு பேச மாட்டேங்கிங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் உங்களை பார்க்க வந்திருக்கிறா அப்படின்னு அம்மா சொல்லும்போது, எதுக்கு வரணும், வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாங்க. வான்வாக்கா இது கேட்கும்போது கடுப்பாக இருக்குது, சொந்த பேத்திக்கிட்ட மட்டும் நல்லா இழிச்சு இழிச்சு பேசுகிறாரு அப்படின்னு. அப்புறம் வான்வான் இருக்கா இல்லையா, தாத்தாக்கு 10 மில்லியன் மதிப்புள்ள கிஃப்ட் கொடுக்குறா. தாத்தா அதை பெருசாலாம் கண்டுக்கல. ஹீரோனி நீ வாங்கிட்டு வரலையா எந்த கிஃப்ட்டும் அப்படின்னு அம்மாவும் வான்வானும் கிண்டல் பண்ண. நான் தாத்தாக்கு பிடிச்ச கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தாத்தாக்கு கொடுக்க, தாத்தாக்கு இதுதான் போன லைஃப்பில் ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோனி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறா. இது தெரியாம இவங்க 2 பேருமே கிண்டல் பண்றாங்க. இது ஒரு கிஃப்டா, தாத்தாவை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. தாத்தாவும் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் கத்துறீங்க, நிம்மதியே கஞ்சி கூட குடிக்க விட மாட்டீங்களா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பா நீங்க பார்ஷாலிட்டி காட்டுறீங்க, உங்களுக்காக வான்வான் 10 மில்லியன் மதிப்புள்ள கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறான், ஆனா நீங்க அதை சுத்தமா கண்டுக்க மாட்டேங்க, அவளை பெருமையா பேசுறீங்க அப்படின்னு அம்மா கேட்கும்போது, ஏன்னா என் பேத்தி எனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கிறா, ஸோ அதை தானே பாராட்ட முடியும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு, என்ன பாரு உன் சொந்த பொண்ணு மேலேயே வெறுப்பு காக்காத, எனக்கு எல்லா கதையும் தெரியும். என் பேத்தி உன் வயிற்றுல இருக்கும் போது என் பையன் உனக்கு சீட் பண்ணிட்டான், அதுக்குன்னு நீ ஹீரோனிய கிராமத்துக்கு அனுப்புறது தப்பு தான், இனிமையாவது திருந்து. இனிமே ஹீரோனி மட்டும் தான் கூ ஃபேமிலியோட எல்டஸ்ட் லேடி, அவளுக்கு மட்டும்தான் கூ ஃபேமிலியோட சொத்து அப்படி சொன்னது தான். இந்த முடிவை நான் ஏற்றுக்கிட மாட்டேன்ப்பா, ஏன்னா வான்வானும் என் பொண்ணு தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. விடுங்கம்மா, ஹீரோனிக்கே எல்லா சொத்தும் கொடுக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. பட் பெரிய அண்ணா இன்னும் வரலையே, அவங்க முடிவு எடுக்கிறது தானே கரெக்டு அப்படின்னு வான்வான் சொல்கிறா. ஆமாப்பா நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க, உங்களுக்கு அப்புறம் பெரியவன் தான், ஸோ கூ ஃபேமிலியோட கெட்டு அவன் தான் இருக்க போகிறான், ஃபைனல் முடிவு அவன் எடுத்தா தான் கரெக்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணா வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு வான்வான்கா செம சந்தோஷம். பெரிய அண்ணாக்கு என் மேலே அளவு கடந்த பாசம் இருக்கு, கண்டிப்பாக என்னதான் எல்டஸ்ட் லேடியா சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. இங்க அண்ணாவோட கையில பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் பூனை இருக்குது. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பெரிய அண்ணாக்கும் எல்லா ஞாபகம் வந்துட்டு, போன லைஃப்ல உள்ளதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு, அதாவது ரீபன் ஆயிட்டாங்களாமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய 2 சிஸ்டருக்கும் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹீரோனிக்கு இந்த கூ ஃபேமிலியோட சொத்து எல்லாமே உன் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்கா. அம்மாவால ஏத்துக்கவே முடியல. ஆனா இங்க தாத்தாக்கு மற்ற 2 பிரதர்ஸ்க்குமே ஹாப்பியா இருக்கு. இந்த முடிவு எங்களுக்கு டபுள் ஓகேப்பா அப்படின்னு இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. பட் ஹீனி இருக்கல்லாம் எனக்கு வேண்டாங்கிறா. என்னம்மா எங்களை கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டியா அப்படின்னு அண்ணா 2 பேருமே ஃபீல் பண்ணி கேட்க, இங்க ஃபர்ஸ்ட் அண்ணாவோ பரவாயில்ல உனக்கு வேண்டான்னா இதை டொனேட் தான் பண்ண முடியும், நான் அப்படி தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணா சொல்லும்போது ஹீரோனிக்கு வேற வழியே இல்லை. அவள் அமைதியாக அப்படியே பார்த்துட்டு இருக்கா. எங்கள் பிரதர்ஸ் 2 பேருக்குமே செம ஹாப்பி. அண்ணா நீ சூப்பரான வேலையை பார்த்துருக்கா, இனிமேல் நம்மளும் தங்கச்சி கூட இருக்கலாம், இனிமேல் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே ஜாலியாக சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வான்வனுக்கு தான் செமைய கடுப்பாகுது. இருந்தாலும் அண்ணா கிட்ட, அண்ணா எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னல தா அப்படி சொல்லி கேட்டுட்டு, கண்டிப்பாக ஹினை விட எனக்கு தான் ஸ்பெஷலான கிஃப்ட் அண்ணா தர போகிறாங்க, ஏன்னா அண்ணா கேமரா தான் பாஸ் அதிகம் அப்படின்னு இவ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நீ கூ ஃபேமிலி விட்டு பொண்ணே கிடையாது, உன்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் அண்டு உன்னோட பேரண்ட்ஸோட போட்டோ நாளைக்கே கிளம்பிடு அப்படின்னு எல்லா எவிடன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் என்னோட கிஃப்டா அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு. நானும் போக மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பா. அம்மாவோ இதை நான் ஏற்றுக்கிட்டே மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ண, அம்மா அப்பா இருந்து ரொம்ப நாள் ஆகிட்டு, ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலியை நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் ரீமேரேஜ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு அண்ணா சொல்கிறாங்க. டேய் நான் உன் அம்மாடா, அவளுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா, ஸ்டெப் மதர் வேணுமா இல்லை தங்கச்சி வேணுமான்னு கேட்டால் நாங்கள் தங்கச்சி தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமார்கள்லாம் சொல்ல ஹீரோனிக்கு செம ஹாப்பி. அப்புறம் என்ன இவங்ககிட்ட பேசுறதே வேலைக்காகாதுன்னு இவங்க 2 பேரும் கம்முன்னு அமைதியாக நின்றுறாங்க. கட் பண்ண இவன் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு உங்களை விட்டு போக விருப்பமே
எதுவுமே இல்லை அப்படின்னு ஆக்டிங் போடுறா. அவங்களுமே எனக்கும் அப்படிதான், உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறதுக்கு அம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இப்போ அடுத்த செகண்டே அண்ணா 3 பேருக்குமே டீ எடுத்துட்டு வாரா. என்னோட லாஸ்ட் நாள் இன்னைக்கு, சேர்ந்தே டீ குடிப்போம் அப்படின்னு சொல்வாலாம். அண்ணாலாம் உஷாரு, நீ இதில் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணா, ஸோ எங்களுக்கெல்லாம் வேண்டாம், இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நான் எப்படி ட்ரக்கை மிக்ஸ் பண்ணுவேன், எதுக்கு இப்படி என் மேலே வீணாக பழி போடுறீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உடனே அம்மா பார்த்தீங்கன்னா சரி சரி சண்டை போட்டுக்கிறாதீங்க, ஒன்றா உட்காருங்க, நான் வேற டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அம்மா எடுத்துகிட்டு வந்து, நாளைக்கு எனக்குமே கடைசி நாள் தான், வேற வீட்டுக்கு மேரேஜ் ஆகி போகிறேன், இத்தனை வருஷமாக உங்களை பாசமாக வளர்த்துட்டேன், இதுதான் உங்கள் கூட சேர்ந்து குடிக்கிற கடைசி டீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர்ஸ்க்குலாம் ஊற்றி கொடுக்க பிரதர்ஸுமே கண்கிளிங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அம்மாவை பிடிக்கும். பட் அவங்க இன்னைக்கு பிரச்சனை கொடுக்குறதால தான் இந்த மாதிரி ரீமேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. இப்போ பிரதர்ஸ் எல்லாருமே அம்மா தானே டீ தந்திருக்காங்க அப்படின்னு டீயை குடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன, அடுத்த செகண்டே 3 பேருமே மயங்கிட்டாங்க. இப்போ 3 பேர்த்தையுமே கெட்டி தான் வச்சிருக்கு. தென் கொஞ்ச நேரத்திலே கண் முழிச்சுறாங்க. அவங்களுக்குலாம் நம்ப முடியல. அப்பா இறந்த பிறகு உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம், நீங்க ஏன் இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்காங்க. வான்வனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. உங்க சொந்த தங்கச்சி வந்தோடனே என்ன மறந்துட்டீங்கல்ல, என்ன சுத்தமா கண்டுக்கல. ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை, ஏன்னா உங்க மேல நான் பாசமே வைக்கல. எனக்கு ஒரு 10 பில்லியன் டொனேட் பண்ணா போதும், இதுல சைன் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கா. அண்ணா வந்து சைன்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே இவளை பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அண்ணா குத்த போறா. ஃபர்ஸ்ட் அண்ணாவை குத்த போறாளா. அண்ணா பயப்படவே இல்லை. எனக்கு தெரியும் நீ பயப்பட மாட்ட, உன் தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் மேலே கை வச்சதான் நீ பயப்படுவ அப்படின்னு தேர்ட் பிரதர் கிட்ட வந்து தேர்ட் பிரதர் காலிலேயே கத்தி வச்சு குத்திடுறா. குத்திட்டு இப்போ கூட சைன் போட மாட்டியா அப்படி சொல்லி மிரட்டி கேட்கவும், அண்ணா சைன் மட்டும் போட்டுறதண்ணா, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த காசு சொத்து எல்லாமே தங்கச்சிக்கு மட்டும் தான் சொந்தம், தங்கச்சி என்ன இப்போ மனைச்சி ஏற்றுக்கிட்டா, ஸோ எனக்கு அதுவே போதும். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரீபன் ஆயிருக்கேன்னா எனக்கு இதுவே ஒரு வரதான். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தங்கச்சி என்னை மனைச்சி ஏற்றுக்கிட்டா, இப்போ செத்தா கூட எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு அண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ணாவோ சரி நம்ம அடுத்த லைஃப்பில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ 3 பேருமே தங்கச்சிக்காக அதாவது ஹீனிக்காக சாக ரெடியாக தான் இருக்காங்க. இவளுக்கு ஒன்றும் விளங்கல, என்ன ரீபான் என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க, சரி ஓகே நீங்க 3 பேரும் சாகருக்கு ரெடியா இருக்கீங்க அப்படி தானே, பரவாயில்ல உங்க 3 பத்தி நான் கொன்னுறேன் அப்படி சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வர இதெல்லாம் பார்த்துருந்த அம்மாவோ என்னடி பண்றா, இவங்களை எதுக்கு கொல்ல போறா, பேசாம இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் அவங்க உன்னை ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு இவளுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இவளை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கத்தி எடுத்து அம்மா வயிற்றுலே குத்திடுறா. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை ஒரு நாள் கூட நான் அம்மாவா நினச்சதே கிடையாது, நீங்கள் தான் என் மேலே பாசத்தை பொழிஞ்சிங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னா அவளுடைய உண்மை முகத்தை காமிச்சிட்டா. அடுத்து பிரதர்ஸை தான் குத்த வருவாளாம். கரெக்டாக நம்ம ஹீனி வந்து கத்தியை பிடிச்சிடா. அந்த கத்தி வந்து நம்ம ஹீனி கையிலேயே குத்திடுது. இப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை பிடுங்கி அவள் இந்த வான்வனை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. வான்வனுக்கு அள்ளி விட்டுருது, அவள் பயந்து ஓடிறா. அதுக்கப்புறம் என்ன, பிரதர்ஸ் 3 பேர்த்தையும் சேவ் பண்ணியாச்சு. ஆனால் தேர்ட் பிரதருக்கு மட்டும் காலில் கத்தி குத்து பயங்கரமாக பட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்து நம்ம ஹீனியை ரொம்ப ஃபீல் பண்ணுவா. உங்களை தேர்ட் பிரதர்னு கூப்பிடலன்னு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, நான் இப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்ணான்னு சொல்லி கூப்பிடுவா. அண்ணாக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம ஹினி இவங்க 3 பேரையுமே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா. இங்கே அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக உயிர் கெடுக்குது போல். ஸோ அவங்களுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியாச்சு. நம்ம ஹீரோனிக்கும் கையில் காயம் பட்டுச்சு இல்லையா, அதனால் அவளுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இப்போ அந்த வான்வான் இருக்கா இல்லையா, அவளை ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சாமா. அதுக்கப்புறம் அம்மாவையும் காப்பாற்றி ரீமேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சான். ஒரு கிராம சைடில் ரீமேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சான். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீனிக்கிட்ட சொல்லிட்டு இந்த லைஃப்பில் பிரதர்ஸ் 3 பேருக்கு ஒரு சான்ஸ் தாம்மா, நம்ம எப்போதுமே பிரியக்கூடாது, ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு அண்ணா கேட்பாங்க. நம்ம ஹீரோனியா, அண்ணா எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பேசின மாதிரி இருக்குது, ஏன் அப்படி சொல்லி கேட்கும்போது, சொன்னால் உனக்கு புரியாதுமா, நீ நம்பவே மாட்டா, ஒரு கருப்பு கலர் பூனையை பார்த்து தான் எனக்கு போன லைஃப்பில் உள்ளதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு, அதாவது நான் ரீபன் ஆகியிருக்கேன் அப்படியே அண்ணா சொல்லுவாங்களா. நீங்களும் ரீபன் ஆகிருக்கீங்களா
அப்போது நீ ஆகியிருக்கியா அப்படின்னு அண்ணன் கேட்கும்போது ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லா பிரதர்ஸ்க்குமே தெரிஞ்சு போயிட்டு ரீபன் ஆகி தான் எல்லாரும் வந்திருக்கோன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஹினி ரீபன் ஆகி வந்தாங்களா, ரெண்டாவது தேர்ட் பிரதர், மூணாவது செகண்ட் பிரதர், நாலாவது ஃபர்ஸ்ட் பிரதர் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கடவுளாக கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். கடவுளுக்கே பொறுக்கல, நம்ம பிரதர் சிஸ்டர் பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கே பிடிக்கல, அதான் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம எப்போதுமே பிரியக்கூடாது, சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு பிரதர்ஸ் 3 பேருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்க போன லைஃப்லேயே திருந்திட்டாங்க. பட் என்ன, சடனாக நம்ம ஹீரோனிக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதனால அவள் செத்து போயிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரதர்ஸ்க்குமே ஒரு சான்ஸ் கொடுத்து ரீபன் ஆகி வந்து அவங்க பண்ண தப்பை திருத்திருக்காங்க. ஸோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோனியுமே பிரதர்ஸ் 3 பேரையும் ஏற்றுக்கிட்டா. இப்போ ஹீரோனியும் அண்ணா பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு வயிறு பேசிக்கி அப்படி சொல்ல, சரி மாமா நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஜாலியாக போவாங்க. ஸோ இந்த ஹாப்பி எண்டிங் கூட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த யூடியூப்பில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.